சொன்னா அத நம்பி நான் கேட்டுட்டு இருக்கணுமா? எல்லாரும் ஏமாத்த பாக்குறாங்க. மகா, நீ அவ சொல்றத விடுமா. நீ சொல்லுமா, நான் கேக்குறேன். அது வந்துங்க ஏய், என்ன சொன்ன? அவர் அப்பாவா? அப்பனா உனக்கு அம்மாவா? கழுத்துல தாலி இருக்கு, புருஷன் யாருன்னே தெரியல. இப்படி கேடு கட்ட உனக்கு நான் அம்மா? இப்ப ஸ்ரீ விஷயத்துல என்ன பண்ணலாம்? அதை விட்டுட்டு வேற எதோ பேசிக்கிட்டு இருக்க. இப்ப மகா 3 டேஸ்ல ஸ்ரீயை குணப்படுத்த வழி இருக்குன்னு சொல்றான். அது ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகல. கேக்குறது ஒண்ணும் தப்பு இல்லையே. அதுல என்ன ப்ராப்ளம் உனக்கு? சரி, கேக்குறேன். இவ என்னதான் சொல்றான்னு நானும் பாக்குறேன். சொல்லுடி, என்ன பண்ணலாம் சொல்லு. எங்க ஊர்ல அம்மா வந்தா நான் தான் பாப்பேன். முதல்ல வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வாசல் நிலையில வேப்பில வைக்கணும். வேப்பிலைய படுக்கையில போட்டு அதுல அக்காவை படுக்க வச்சு இளநீ எல்லாம் கொடுத்து அவங்க உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும். அம்மைய பொறுத்த வரைக்கும் அத மாறி ஆத்தாவாதான் நினைப்பாங்க. அவளை மனசார நினைச்சுக்கிட்டு நாள் முழுக்க விரதம் இருக்கணும். அங்க பிரதட்சணம் பண்ணி மண் சோறு சாப்பிட்டு மடிப்பிச்சை எடுத்து அந்த காணிக்கைய கோவில் உண்டியல்ல போடணும். மாரியாத்தா கோவில்ல குடுக்கற பிரசாத தீர்த்தத்தை தினமும் அக்காக்கு குடுக்கணும். விபூதிய வச்சு விடணும். இப்படி விடாம தினமும் பண்ணா 3 நாள்ல மாரியாத்தா மனசிறங்கி அம்மா இறங்கிடும். மாரியாத்தால வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணா அம்மா கியூர் ஆயிடுமா? இத கேக்கதான் என்கிட்ட இவ்ளோ ஆர்கியூ பண்ணீங்களா? இந்த தீர்த்த பிரசாதம் எல்லாத்தையும் ஸ்ரீக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டா அப்படியே அம்மா கியூர் ஆயிடுமோ? நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சரியா போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் நீ வர வரைக்கும். நீ வந்ததுல இருந்து எதுவுமே விளங்கல. எல்லாமே பிரச்சனை தான். இல்லம்மா. ஏய், மகா, சார். என்னம்மா? அவதான் சொல்றானா, நீ என்ன சார்னு கூப்பிடுறியம்மா, அப்பான்னு கூப்பிடுமா? வெளிய சார்னு கூப்பிட்டாலும் உள்ளுக்குள்ள உங்களை அப்பாவா தான் நினைக்கிறேன் சார். காஞ்சனா உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேமா. ஐயோ சார், என்ன சார் நீங்க என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? அம்மா பேசினதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல சார். அக்காவுக்கு உதவ முடியலன்னு தான் எனக்கு வேதனையா இருக்கு. இங்க பாருமா, நீ சொன்ன மாதிரி பண்ணா ஸ்ரீக்கு குணமாயிடுன்னு 100% நம்புறியாமா? கண்டிப்பா சார். அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு நேத்துக்கடன் இருந்தா கட்டாயமா அம்மா குணமாயிடும். நான் நிறைய பேருக்கு எங்க ஊர்ல இத பண்ணிருக்கேன் சார். உனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தா அப்ப செய்ய வேண்டியதானம்மா? சார், என்ன சார் சொல்றீங்க? இப்ப நான் இதெல்லாம் செஞ்சா காஞ்சனா அம்மா கோவப்பட மாட்டாங்களா? அவளை பத்தி யோசிக்காத, நான் பேசிக்கிறேன். நீ ஸ்ரீ குணமாகறதுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யுமா. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
உனக்கு அக்கா மேல என்ன கோவம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ண? அக்காக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் இருக்கும்போது நீ அவங்க உடம்புல இப்படி இறங்கிட்டியே, உன்னால அவங்க நிச்சயமே நிக்க போகுது தெரியுமா? நிச்சய பத்திரிக்கை எல்லாம் வேற அடிச்சு வச்சாச்சு. இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணலாமா? உனக்கு அவங்க மேல என்ன கோபம் இருந்தாலும் நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு. நான் உனக்கு அங்க பிரதட்சணம் பண்ணி மண்சோறு சாப்பிட்டு மடிப்பிச்சை எடுத்து உன் கோவில் உண்டியல்ல காணிக்கையா போடுற. நீ அந்த காணிக்கையை ஏத்துக்கிட்டு அவங்க உடம்புல இருந்து சீக்கிரமா இறங்கிடு தாயே. நிச்சய நாள் நெருங்கிறதுக்குள்ள நீ வந்து போன காயம் தெரியாம எல்லாம் குணமாயிடணும். பாவம் அக்கா, அவங்களுக்கு உதவு. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்கா?